திருவண்ணாமலை அண்ணாமலையாரை ஏன் மற்ற மாநிலத்துக்காரங்க அருணாச்சலேஸ்வரர்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அதுக்கு முதல்ல நாம அண்ணாமலையார்னு ஏன் சொல்றோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர்னு போட்டி வந்தப்போ சிவபெருமான் முடிவில்லா அக்னி ஜோதியா மாறி பிரம்மாவை மேல் பக்கமும் விஷ்ணுவை அடிப்பக்கமும் போய் யார் என் முடிவை முதல்ல பாக்குறீங்களோ அவங்க தான் பெரிய ஆள்னு சொல்ல பிரம்மா அன்னப்பறவையாவும் விஷ்ணு வராகமாவும் போக பிறகு விஷ்ணு முடியலன்னு திரும்பி வர ஆனா பிரம்மா சிவன் தலையில இருந்து விழுந்துகிட்டு இருந்த தாளம்பூவை பொய் சாட்சியா கொண்டு வர கோபம் கொண்ட சிவபெருமான் பிரம்மாவையும் தாளம்பூவையும் சபிச்ச பிறகு அக்னி ஜோதியா இங்க வந்து மலையா ஆனாரு. அதனாலதான் இங்க கோவில்ல அக்னிலிங்கமாவும் கிரிவலம் வர அண்ணான்னு தமிழ்ல மரியாதையா அழைக்கப்படுற மலையா ஆனவராவும் அழைக்கப்படுறாரு. அருணாச்சலம்னா சமஸ்கிருதத்துல அருணானா சிவப்பு ஒளியவும் சலம்னா மலையவும் குறிக்கும். அது கூட ஈஸ்வரர் சேர்த்து அருணாச்சலேஸ்வரர்னு சொல்றாங்க. இது போலவே தமிழ்நாட்டுல முக்கால்வாசி கோவில்ல சாமிக்கு தமிழ் பேரே இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமானோட தமிழ் பேரெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு தமிழ் பெயர்கள் இருக்குன்னு